சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று கர்த்தர் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைத்திருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீகா தீர்க்கதரிசியின் ஜெபத்திற்கு பெரிய மெய்ப்பர், சரியாக பதில் கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது இஸ்ரவேலுக்காக கர்த்தர் செய்யவிருக்கிற பெரிய காரியங்களை தேவன் பதிவு செய்திருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அதிசயங்களை செய்யக்கூடியவராக காணப்படுகிறார். 10 கற்பனைகளை 2ஆம் முறை இழைத்து கொடுக்கும்படியாக மோசேயை தேவன் சீனாய் மலைக்கு அழைத்த போது மோசே தன்னை எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களோடு இணைத்து கொண்டு அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த மீறுதல்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று தேவனை நோக்கி முறையிட்ட போதும் கூட கர்த்தர் மோசேயை பார்த்து உரைத்தது என்னவென்றால், யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று பேசுவதை குறித்து நாம் படிக்கிறோம். அப்படியானால் அதற்கு முன்பாக மோசே கர்த்தரிடம் மன்றாடுவதை குறித்து 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று மோசே ஜனங்களுக்காக மன்றாடுவதை நாம் படிக்கிறோம். அதற்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக தான் கர்த்தர் மோசேயிடம் பேசுகிறார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று வாக்கு கொடுப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அதிசயங்களை செய்யக்கூடியவராக காணப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, அதை தான் மீகா தீர்க்கதரிசியின் ஜெபத்திற்கும் கூட பதில் கொடுக்கும் வண்ணமாக தேவன் எடுத்துரைத்திருக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வ ஜனமே, இது எதையும் கூட காட்டுகிறது என்றால், கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது இஸ்ரவேலுக்காக கர்த்தர் செய்யவிருக்கிற பெரிய காரியங்களும் கூட பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிக்கும் போது, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று ஒரு கேள்வி எழுப்புவதை நாம் படிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது யோபு கூறுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நாம் வாசித்து பார்க்கும்போது அறிந்து கொள்கிறோம், நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன் என்பதை அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தூது என்னவென்றால், இந்த நாளின் செய்தி என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எவ்விதமான அதிசயங்களை செய்கிறார் என்பதை குறித்தும், அந்த அதிசயங்களை எதற்காக செய்கிறார்
என்பதை குறித்தும் உள்ள செய்தியாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நாம் எதை குறித்து சிந்திக்க போகிறோம் என்றால், கர்த்தர் எவ்விதமான அற்புதங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். இரண்டாவது, எதற்காக அவ்விதமான அற்புதங்களை செய்கிறார் என்பதை சிந்திக்க போகிறோம். அது இந்த வருடத்தின் கடைசி வாரத்திலே காணப்படுகிற நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய அதிசயங்கள் எப்படிப்பட்டது என்றால், ஆசீர்வாதத்திற்குரிய அதிசயங்களாக காணப்படுகிறது. வாசியுங்கள். எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது என்றால், நாமும் கூட ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்களாக காணப்படுகிறோம். பரலோக பரிசுத்த தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஜனமாக காணப்படுகிறோம். ஆகவே நாமும் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்குரியதாக உரிமை பாராட்ட வேண்டும். தேவ ஜனங்களாகிய நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அப்படி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறாராம்? அதிசயங்களை செய்கிறாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நாம் வேதாகமத்திலே படிக்கும் போது தண்ணீரை கர்த்தர் திராட்சரசமாக மாற்றினார் என்று படிக்கிறோம். அது ஆசீர்வாதமான அதிசயமாக காணப்பட்டது. அவ்விதமான அதிசயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய அதிசயமாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, சீஷர்கள் படகிலே பயணம் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் அந்த படகை அலைகளும் பெருங்காற்றும் மோதி அடிக்கிறது. படகு அமிழக்கூடிய நிலை காணப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே நடுராத்திரியிலே கடலின் மீது இயேசு கிறிஸ்து நடந்து வந்தார். கடலையும் காற்றையும் அதட்டினார். ஒரு பெரிய அமைதல் உண்டாயிற்று. அது சீஷர்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட்டது. அவ்விதமான அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்தார் என்றால் அது எவ்விதமான அதிசயம் என்பதை சிந்திக்கும் போது அது ஆசீர்வாதமான அதிசயமாக காணப்பட்டது. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக அதிசயங்களை செய்தார், அற்புதத்தை செய்தார். அவ்விதமான அதிசயம் எவ்விதமான காரியமாய் இருக்கிறது என்றால் ஆசீர்வாதத்திற்குரிய அதிசயமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். அவ்விதமாக கர்த்தர் அதிசயங்களை செய்தார் என்றால் அவ்விதமான அதிசயங்கள் எவ்விதமான காரியங்களை குடும்பங்களிலே கொண்டு செல்லக்கூடியதாய் இருந்தது என்றால் ஆசீர்வாதங்களை கொண்டு செல்லக்கூடியதாய் இருந்தது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமானதாக காணப்படுகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமான அதிசயங்களை செய்து ஹல்லேலூயா நம்மை மகிழ்விக்க கூடியவராக தேவன் காணப்படுகிறார் என்றால் ஆசீர்வாதமான அற்புதங்களை செய்து நம்மை மகிழ்விக்க கூடிய தேவனாய் இருக்கிறார். தண்ணீர் திராட்சரசமாக மாறின போது இந்த குடும்பத்தாருக்கு சந்தோஷம் உண்டானது. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் அதிசயங்களை செய்த போது ஜனங்களுக்கு மகிழ்ச்சி உண்டானது. மரித்தவனை எழுப்பின போது குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சி உண்டானது. வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கின போது ஜனங்களுக்கு சந்தோஷம் உண்டானது. அப்படியானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பும் போது அவர் அதிசயங்களை செய்கிறார். அந்த அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆகவே அது நம்முடைய ஜீவியத்திலே சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே நீங்கள் கடைசி ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே காணப்படுகிறீர்கள். நீங்களும் கூட கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது உங்களில் சிலர் சாட்சி கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தர் எவ்விதமாக உங்களை வழிநடத்தினார், கர்த்தர் எவ்விதமாக உங்கள் ஜீவியத்திலே
அதிசயங்களை செய்தார். அது எவ்விதமாக உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக அமைந்தது, அது எவ்விதமாக உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வந்தது என்பதற்கு நீங்களும் சாட்சிகளாக காணப்படுவீர்கள். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த சத்தியத்தை தேவன் எதற்காக வெளிப்படுத்துகிறார் என்றால், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்தருளும். அது எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக மாறுவதாக, அது எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவன் ஆசீர்வாதங்களை செய்யும் போது அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்றால், நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதமாக காணப்படும். அள்ள அள்ள குறையாத அல்லேலூயா அற்புதமாக தேவன் நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேற்றக்கூடியவராய் இருப்பார். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வசனங்களை படிப்பீர்கள் என்றால், கர்த்தர் எலியாவை பார்த்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு கடந்து செல்லும்படியாக சொல்கிறார். அங்கே எலியாவை தங்கி இருக்கும்படியாக சொல்கிறார். எலியாவை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். எலியா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டபோது எழுந்து செல்கிறார், சாரிபாத்துக்கு போகிறார். அங்கே காணப்பட்ட விதவை அந்த எலியா சந்தித்த வேளையிலே விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்து எலியா கூப்பிடுகிறார். தனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கும்படியாக வேண்டுகோள் வைக்கிறார். அந்த விதவை பெண் எலியாவுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கும்படியாக கடந்து செல்கிற வேளையிலே எலியா அந்த விதவை பெண்ணை பார்த்து சொல்கிறார், கொஞ்சம் அப்பமும் கொண்டு வரும்படியாக குறிப்பிடுகிறார். அப்பொழுது அந்த விதவை பெண் சொல்லுகிறாள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் காணப்படுகிறது, அது தவிர தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று அந்த விதவை பெண் குறிப்பிடுகிறாள். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு குறிப்பிடுகிறாள். அந்த விதவை பெண் சொல்லுகிற காரியம் என்ன? தானும் தன்னுடைய குமாரனும் அந்த கொஞ்சம் மாவை வைத்து அப்பம் சுட்டு சாப்பிட்டு செத்து போகும்படியாக நினைத்திருப்பதாக குறிப்பிடுகிறாள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே எலியா அவளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ போய் ஆயத்தப்படுத்து அப்பத்தை என்று குறிப்பிடுகிறார். அந்த விதவை பெண் எலியா சொன்னதின்படியே என்ன செய்கிறாள் என்றால், எலியாவினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறாள். அவள் போய் கொஞ்சம் இருந்த மாவிலே ஒரு சிறிய அடையை பண்ணி எலியா சொன்னதின்படியே அவரிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவள் எலியாவினுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தபடியினால் ஒரு அற்புதம் அங்கே உண்டாவதை நாம் படிக்கிறோம். அந்த அற்புதம் என்ன? அவளுடைய பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று படிக்கிறோம். அப்படியானால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் சில அற்புதங்களை செய்யும் போது தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அது அள்ள அள்ள குறையாத ஆசீர்வாதமாக காணப்படும். தெய்வ பிள்ளையே, அது எலியாவினுடைய நாட்களிலே நிகழ்ந்தது. நாம் எலிசா தீர்க்கதரிசியினுடைய ஊழியத்தை குறித்து படிக்கும்போது அதே போல குறைவில்லாத ஆசீர்வாதம் உண்டாவதற்கு ஏதுவான அதிசயம் உண்டாயிருந்தது என்பதை நாம் படிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு கடந்து வரும்போது 1 முதல் 7 வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து சொல்கிறாள், உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். இப்பொழுது அந்த விதவை பெண் சொல்லுகிறாள், தன்னுடைய 2 குமாரரையும் கடன் கொடுத்தவர்கள் அடிமையாக்கி கொள்ளும்படியாக வந்திருப்பதாக குறிப்பிடுகிறாள். அப்பொழுது எலிசா அந்த விதவை பெண்ணை பார்த்து கேட்கிற காரியம் என்ன? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அதற்கு அந்த விதவை பெண் சொல்கிறாள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று குறிப்பிடுகிறாள். அப்பொழுது எலிசா அந்த விதவை பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி
உன் பிள்ளைகளுடனே உன் வீட்டின் அறைக்குள்ளாக நின்று கொண்டு கதவை பூட்டிக் கொண்டு உனக்கு இருக்கக்கூடிய ஒரு குடம் எண்ணெயை அந்த எல்லா பாத்திரங்களிலும் வார்ப்பாயாக என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அவள் அப்படியே செய்தாள். அப்படி அவள் தன்னிடம் இருந்த ஒரு குடம் எண்ணெயை எடுத்து எல்லா பாத்திரங்களிலேயும் வார்த்தபோது தெய்வ பிள்ளையை எல்லா பாத்திரங்களிலேயும் அந்த எண்ணெய் நிரம்பி வழியக்கூடியதாய் இருந்தது என்று படிக்கிறோம். இன்னும் பாத்திரங்களை கொண்டு வரும்படியாக அறிவுறுத்தப்பட்ட போது வேறே பாத்திரம் இல்லை என்று சொல்கிறாள். தெய்வ பிள்ளையே, வேறே பாத்திரம் இல்லை என்று அறிந்து கொள்ளப்படுகிறது. அப்பொழுது எண்ணெயும் நின்று போயிற்று என்று படிக்கிறோம். இந்த அற்புதங்களை எல்லாம் நாம் படிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம், தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில அள்ள அள்ள குறையாத அளவுக்கு நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு ஆசீர்வதிக்க அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனத்திலே கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக குறிப்பிடுகிறார். அவர் தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை எல்லாம் நிணமுள்ளதாக்குவார் என்று வாக்குத்தத்தம் கொடுப்பதை பார்க்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானித்த வசனங்கள் மூலமாக அந்த 2 விதவை பெண்களுடைய வாழ்க்கையிலேயும் நிறைவேறக்கூடியதாய் இருந்தது. அது தேவன் செய்த அற்புதங்களினாலே நிறைவேறக்கூடியதாய் இருந்தது என்பதை அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும் போது அந்த அற்புதங்கள் ஆசீர்வாதத்தின் அற்புதங்களாக காணப்படும். அந்த அற்புதங்கள் அள்ள அள்ள குறையாத அளவுக்கு நிரம்பி வழிவதற்கு ஏதுவாக தேவன் செய்கிற அற்புதங்களாக நிறைவேறும். மூன்றாவதாக, தேவன் செய்கிற அற்புதங்கள் எவ்விதமாக காணப்படும் என்றால் நியாய தீர்ப்பின் அற்புதங்களாகவும் காணப்படும். தெய்வ பிள்ளையே, தேவன் சில வேளைகளிலே அற்புதங்களை செய்யும் போது எதற்காக செய்கிறார் என்றால் ஜனங்களை எச்சரிக்கும்படியாக, ஜனங்கள் தேவனுக்கு பயந்து வாழும்படியாக, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை ஏற்படுத்தும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? நியாய தீர்ப்பின் அற்புதங்களையும் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஒரு உதாரணமாக நாம் வேத புஸ்தகத்தை படிக்கும் போது அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அங்கே தேவன் நியாய தீர்ப்பின் அற்புதத்தை செய்யக்கூடியவராய் இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, அங்கே நாம் அனனியா சப்பீராளை குறித்து படிக்கிறோம். அனனியா என்கிற ஒரு பேருள்ள ஒரு மனிதன் காணப்படுகிறான். அவனுடைய மனைவியின் பேர் என்ன? சப்பீராள். இவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு இருந்த காணியாட்சியை, தங்களுக்கு இருந்த நிலத்தை விற்றார்கள் என்று படிக்கிறோம். புருஷன் மனைவி அறிய என்ன செய்கிறான்? அந்த நிலத்தை விற்று கிடைத்த பணத்திலே ஒரு பங்கை என்ன செய்கிறான்? வஞ்சித்து வைத்துக் கொள்கிறான். ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்று படிக்கிறோம். பேதுரு என்ன சொல்கிறார்? 3வது வசனத்திலே படிக்கிறோம், அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று பேதுரு குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் நாம் அறிந்து கொள்கிறோம், அனனியாவும் சப்பீராலும் தீர்மானம் செய்திருந்திருப்பார்கள். நிலத்தை விற்கும் போது அதிலே வருகிற பணத்தை முழுமையாக யாருக்கு கொடுப்போம்? கர்த்தருக்கு கொடுப்போம் என்று தீர்மானம் செய்திருப்பார்கள். அப்படி தீர்மானம் செய்யும் போது, பொருத்தனை செய்யும் போது அந்த பொருத்தனைகளில் எப்படி காணப்பட வேண்டும்? உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் தீர்மானம் செய்யாமல் பொருத்தனை செய்யாமலேயே இருந்திருக்கலாம். அதை தான் அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். நிலத்தை விற்ற பின்பும் அந்த பணம் உங்களுடையது தானே, விற்பதற்கு முன்பும் அந்த பணம் உங்களுடையதாக தானே இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு பங்கை கர்த்தருக்கென்று
கொடுக்கும்படியாக தீர்மானித்ததில் ஒரு பங்கை நீங்கள் வஞ்சித்து வைக்கலாமா? நீங்கள் பரிசுத்தாவியானவரிடத்தில் பொய் சொல்லலாமா என்று கேட்பதை நாம் படிக்கிறோம். மனிதர்களிடத்தில் அல்ல, தேவனிடத்திலேயே பொய் சொன்னீர்கள் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். அந்த வார்த்தைகளை அனனியா கேட்ட உடனே விழுந்து ஜீவனை விட்டான் என்று படிக்கிறோம். இதை கேள்விப்பட்ட யாவருக்கும் பயம் உண்டாயிற்று என்று படிக்கிறோம். அப்படியானால் தேவன் சில அற்புதங்களை செய்யும் போது அது நியாய தீர்ப்பின் அற்புதங்களாக காணப்படும். அது ஜனங்கள் மத்தியிலே தேவன் மீது மெய்யான பயத்தை உண்டாக்கக்கூடியதாய் இருக்கும். தேவ பயத்தை ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடியதாய் இருக்கும். அப்படி தேவன் நியாய தீர்ப்பின் அற்புதங்களையும் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இந்த சம்பவம் நடந்த வேளையிலே வாலிபர்கள் வருகிறார்கள், அனனியாவினுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள் என்று படிக்கிறோம். ஒரு 3 மணி நேரத்திற்கு பிறகு அனனியாவினுடைய மனைவி நடந்ததை அறியாமல் அவள் உள்ளே வருகிறாள். பேதுரு அவளை நோக்கி கேட்கிறார், நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? அவளும் சொல்கிறாள், ஆம், இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று சொல்கிறார். பேதுரு அவளை பார்த்து சொன்ன காரியம் என்ன? கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? புருஷனும் மனைவியும் பரிசுத்தாவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படியாக ஒருமனப்பட்டது என்ன? பேதுரு சொல்லுகிறார், இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான் என்று படிக்கிறோம். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். தெய்வ பிள்ளையே, இவைகளை கேள்விப்பட்ட போது மற்ற யாவருக்கும் பயம் உண்டாயிற்று என்று படிக்கிறோம். அப்படியானால் தேவன் சில வேளைகளிலே அற்புதங்களை செய்யும் போது அது நியாய தீர்ப்பை கொண்டு வரக்கூடிய அற்புதமாக காணப்படும். அது எதற்காக தேவன் அவ்விதமான அற்புதங்களை செய்கிறார் என்றால், ஜனங்கள் தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவ்விதமான நியாய தீர்ப்பின் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்வது எவ்வளவு பெரிய தண்டனையையும் நியாய தீர்ப்பையும் கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திற்கு நம்முடைய சிந்தனைகளை கொண்டு போகும்போது பார்வோனுக்கு முன்பாக மோசே நடப்பித்த 10 அற்புதங்களும் நியாய தீர்ப்பின் அற்புதங்களாக தான் காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, மோசேக்கு விரோதமாக ஒரு சந்தர்ப்பத்திலே சொந்த சகோதரியாகிய மிரியாம் பேசின போது மிரியாமுக்கு என்ன வந்தது? குஷ்டரோகம் வந்தது. அது தேவன் செய்த நியாய தீர்ப்பின் அற்புதமாக காணப்பட்டது. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தர் கேட்டார், என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று மிரியாமை கடிந்து கொண்டார் என்று படிக்கிறோம். அதுபோலதான் மோசேக்கு எதிராக கோராகு என்பவனும் அவனை சார்ந்தவர்களும் செயல்பட்ட வேளையிலே பூமி தன் வாயை திறந்து விழுங்கி போட்டது என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, இந்த அற்புதங்கள் எல்லாம் நியாய தீர்ப்பின் அற்புதங்களாக நிகழ்ந்த காரியமாய் இருக்கிறது. இவ்விதமான நியாய தீர்ப்பின் அற்புதங்கள் நடைபெறும் போது ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளக்கூடாது. பார்வனை போல, தேவனே உமக்கு பயப்படுகிறோம், உமக்கு பயந்து வாழ விரும்புகிறோம், உமக்கு பிரியமான ஜீவியம் செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ தீர்மானிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்து கொண்டு வந்த நாட்களிலே கனி ஏதாயிலும் கிடைக்குமா என்று சொல்லி ஒரு அத்தி மரத்தண்டையிலே கடந்து வந்தார். ஆனால் அந்த அத்தி மரத்திலே இலைகள் மாத்திரம் இருந்தது, கனிகள் இல்லை. உடனடியாக தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த அத்தி மரத்திற்கு வந்தது என்று படிக்கிறோம். அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிற்று என்று படிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இந்த அற்புதங்கள் எல்லாம் நியாய தீர்ப்பின் அற்புதங்களாக வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவைகளை வாசிக்கிற தெய்வ ஜனமே, அறிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படியாக தீர்மானித்து ஜீவிப்பீர்களாக.
இந்த நாளின் ஆராதனை வேளையிலேயும் கூட அதைதான் தேவாவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். எப்பொழுதும் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக, எப்பொழுதும் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கை காணப்படுவதாக, தேவ அன்பு உங்களிலே உண்டாயிருப்பதாக, தேவ சமாதானம் உங்களிலே உண்டாயிருப்பதாக, தேவன் அருளின பரிசுத்த ஆவியானவராலே கிடைக்கப்பெற்ற சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதாக, இச்சையடக்கம் உண்டாயிருப்பதாக, நீடிய பொறுமை உண்டாயிருப்பதாக, சாந்த குணம் உண்டாயிருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். தேவன் எப்பொழுதும் உங்களிடத்திலே அருமையான கனிகளை எதிர்பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை கனியற்றதாக காணப்படுமே ஆனால் கர்த்தர் உங்கள் அருகே வரும்போது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சந்திக்கும் போது அவர் செய்கிற அற்புதம் நியாய தீர்ப்பின் அற்புதமாக மாறிவிடும். ஆகவே கர்த்தாவே, நீர் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை சந்திப்பீரானாலும், நீர் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் போதும் என்னுடைய ஜீவியமானது உமக்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடியதாகவே காணப்படும். நீர் என்னுடைய ஜீவியத்தை இன்னும் அதிகமாக சுத்திகரித்து அதிக மிகுதியான கனிகளை கொடுப்பதற்கு ஏதுவாகவே காணப்படும் என்று சொல்லி தீர்மானித்து ஜீவிக்க வேண்டும். நியாய தீர்ப்பின் கோடரி உங்கள் ஜீவியத்திலே தேவன் பயன்படுத்தாதபடிக்கு உங்கள் ஜீவியமானது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அற்புதங்களையும், குறைவில்லாத ஆசீர்வாதத்தின் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக உங்கள் ஜீவியம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில வேளைகளிலே கர்த்தர் அற்புதங்களை செய்யும் போது பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிசயங்களை செய்யக்கூடியவராய் இருப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், தெய்வ ஜனமே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் கர்த்தர் சில வேளைகளிலே அற்புதங்களை செய்யும் போது பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவான அதிசயங்களை செய்யக்கூடியவராக காணப்படுவார். ஏன்? பிசாசின் வல்லமைகள் மரணத்தை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. பிசாசின் வல்லமைகள் அது ஜனங்களை பலவீனப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்து தம்முடைய அதிகாரத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து மரணத்தை கொண்டு வரக்கூடிய, பலவீனப்படுத்தக்கூடிய பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாக அதிசயங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அப்படியானால் பிசாசுக்கும் வல்லமை உண்டு, சாத்தானுக்கும் வல்லமை உண்டு. அந்த வல்லமையை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை தேவன் சர்வ வல்லமையுள்ளவராய் இருந்து தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்து பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாக அதிசயங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளைய சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் எதற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது? விரியன் பாம்பு, பாலசிங்கம், வலு சர்ப்பம் என்றெல்லாம் எதற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசின் வல்லமைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாக தேவன் சர்வ வல்லமையுள்ளவராய் இருந்து அதிகாரம் கொடுத்து தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்து பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாக செய்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கும் போது 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவன் வெளிப்பட்டார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பின
புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அப்படியானால் ஆசீர்வதிக்கும்படியாக அதிசயங்களை செய்கிறார். நிரம்பி வழிகிற பாத்திரமாக, குறைவில்லாத ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக அதிசயங்களை செய்கிறார். நியாய தீர்ப்பின் அற்புதங்களை செய்கிறார். பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாகவும் அதிசயங்களை செய்கிறார். தெய்வ பிள்ளையே, அடுத்ததாக நாம் படிக்கும் போது தேவனுடைய அதிசயங்கள் எவ்விதமாக காணப்படுகிறது என்றால், சிருஷ்டிப்பின் அதிசயங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்று படிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவராய் இருக்கிறார். அப்படியானால் அவர் எவ்விதமான அற்புதங்களை செய்கிறார்? சிருஷ்டிப்பின் அற்புதங்களை நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். இந்த உலகத்தையும் அதிலுள்ள நாம் காண்கிற அனைத்தையும் சிருஷ்டித்த தேவன்தான் நாம் ஆராதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நாம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஒரு முக்கியமான சீடராக விளங்கின பேதுருடைய ஊழியத்தை கவனித்து பார்க்கும்போது மெய்யாகவே இயேசு கிறிஸ்து உரைத்த வாக்கு தத்தம் நிறைவேறக்கூடியதாய் இருந்தது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், பேதுரு ஒரு பிறவி சப்பானியாக இருந்த ஒரு மனிதனுடைய கைகளை பிடித்து தூக்கி விட்ட போது சிருஷ்டிப்பின் அற்புதம் நிகழ்ந்தது என்று அறிந்து கொள்கிறோம். புதிய எலும்புகள் உண்டாயிற்று, புதிய தசைகள் உண்டாயிற்று. தெய்வ பிள்ளையே, அவைகளெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதாக காணப்பட்டது. காலும் கையும் கரடுகளும் பலன் கொண்டன என்று படிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சிருஷ்டிப்பின் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம், வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார், அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். அப்படியானால் நம்முடைய தேவன் சிருஷ்டிப்பின் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அப்படியானால் முதலாவது அற்புதம் எப்படிப்பட்டது? ஆசீர்வாதத்தின் அற்புதம். இரண்டாவது அற்புதம் எப்படிப்பட்டது? நிரம்பி வழியக்கூடிய குறைவில்லாத ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய அற்புதம். மூன்றாவது அற்புதம் எப்படிப்பட்டது? நியாய தீர்ப்பின் அற்புதம். நான்காவது அற்புதம் எப்படி? பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அற்புதம். ஐந்தாவது அற்புதம் எப்படிப்பட்டது? சிருஷ்டிப்பின் அற்புதமாக காணப்படுகிறது. ஆறாவதாக நாம் வேதத்தில் படிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? ஆவிக்குரிய அதிசயங்களையும் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆறாவது அற்புதம் எப்படிப்பட்டது தெரியுமா? தேவன் ஆவிக்குரிய அற்புதங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர்? ஆவிக்குரிய அற்புதங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணமாக தாவீதினுடைய ஜெபத்தை நாம் படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். தாவீதிற்கு புறம்பான மாம்ச 2 கண்களும் நன்றாக காணக்கூடியதாய் இருந்தது. ஆனால் தாவீது ஜெபித்தார், தேவனே தன்னுடைய உள்ளான மனக்கண்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு பிரகாசமடையும்படியாக ஜெபித்தார். உள்ளான மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக ஜெபித்தார். வாசியுங்கள், சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள்.
தாவீது ஜெபிக்கிறார், வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறார். அப்படியானால் தேவன் ஆவிக்குரிய அற்புதங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது அற்புதங்களின் காலம் முடிவடைந்து விட்டது என்று நினைக்க கூடாது. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் வாயிருந்து சுவிசேஷம் அறிவிக்கும்படியான தாளந்திருந்து தங்களுடைய வாய்களை மூடிக்கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து வாய்களை திறக்க வைத்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான அற்புதங்களை செய்து வருகிறார். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் செத்து கிடக்கிறவர்களை இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்து உயிர்ப்பித்து வருகிறார். அவைகளெல்லாம் ஆவிக்குரிய அதிசயங்களாக காணப்படுகிறது. தெய்வ ஜனமே, ஒன்றை தேவ ஜனங்கள் அறிந்து ஜீவிக்க வேண்டும். அது என்ன? தேவன் இவ்விதமான அற்புதங்களை எல்லாம் செய்கிறார் என்றால் எதற்காக செய்கிறார் என்பதை அறிந்து வாழ வேண்டும். அதுதான் செய்தியின் இரண்டாவது பகுதியாக காணப்படுகிறது. தேவன் அற்புதங்களை செய்கிறார், இவ்விதமான 6 விதங்களில் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் எதற்காக அற்புதங்களை செய்கிறார் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து ஜீவிக்கவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே குற்றம் உள்ளதாக காணப்படும், குறையுள்ளதாக காணப்படும். ஆகவே அவ்விதமான தவறுகள் உங்கள் வாழ்க்கையிலே இராதபடி நீங்கள் தேவன் எதற்காக உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார் என்பதை அறிந்து ஜீவிக்க வேண்டும். நாம் வேதத்திலே படிக்கிறோம், கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து படிக்கிறோம், கள்ள கிறிஸ்துக்களை குறித்து படிக்கிறோம். கள்ள கிறிஸ்துக்களை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களும் எழும்புவார்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள், அவர்களும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஏன் அது எழுதப்பட்டிருக்கிறது? கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள் என்று ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? ஜனங்கள் கர்த்தர் எதற்காக அற்புதங்களை செய்கிறார் என்பதை அறிந்து வாழும்படியாக தான் அந்த காரியம் எல்லாம் வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, கர்த்தர் எதற்காக அற்புதங்களை செய்கிறார் தெரியுமா? ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக அற்புதங்களை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தெய்வ ஜனமே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்யும் போது சில காரியங்களிலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவ்விதமான அற்புதங்களை செய்கிறார் என்பதை அறிந்து கொண்டு ஜீவிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20 முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லெகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்று குறிப்பிடுகிறார். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லெகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். எதற்காக? தெய்வ பிள்ளையே, பிசாசும் அற்புதங்களை செய்கிறான். ஆனால் அவன் அற்புதங்களை செய்யும் போது ஜனங்கள் என்ன செய்வதில்லை? மனம் திரும்புவது கிடையாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட பிசாசானவன் அற்புதம் செய்து வஞ்சிக்க கூடியவனாக மாறிவிடுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து முதலாவது பண்ணின பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்னார். அப்படியானால் இந்த வசனங்களை எல்லாம் நாம் படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம், கர்த்தர் அற்புதங்களை செய்வது மக்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவ பிள்ளைகளாக மாறும்படியாகவே அற்புதங்களை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். 38 வருடங்களாக படுக்கையிலே வியாதியாய் கிடந்த மனிதனை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை சுகமாக்கினார். தெய்வ பிள்ளையே, அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சுகமாக்கப்பட்ட மனிதனை பார்த்து என்ன சொன்னார்? இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய விருப்பம் என்ன? மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்யும் போது தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவ பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது, பிரைஸ் தி லார்ட், அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஹல்லேலூயா, நாட்களையும் காலங்களையும் வருஷங்களையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்றால் வீணாக கழித்து கொண்டிருக்க கூடாது. மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, அதற்காகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, உங்களை தாழ்த்தி உங்கள் ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே, என்னுடைய ஜீவியத்திலே பாவம் இராது, சாபங்கள் இராது, உமக்கு பிரியமான எந்த ஒரு காரியமும் இராது. கர்த்தாவே, உமக்கு பிரியமான ஜீவியம் செய்வேன் என்று சொல்லி என்னென்ன காரியங்களை உங்களுடைய ஜீவியத்திலே கர்த்தர் உணர்த்துகிறாரோ அந்த எல்லா காரியங்களிலேயும் நீங்கள் மனம் திரும்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், அவைகளை அறிக்கையிட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது கர்த்தர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் கர்த்தர் எதற்காக அற்புதங்களை செய்கிறார்? மனம் திரும்பி வாழும்படியாக அற்புதங்களை செய்கிறார். ஆனால் பிசாசானவனும் பொய்யான அற்புதங்களை செய்வான். ஆனால் அந்த அற்புதங்கள் மனிதனை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லாது. காரணம், அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள், பாவங்களை விட்டுவிட மாட்டார்கள், சாபங்களில் இருந்து விலக மாட்டார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக வாழ மாட்டார்கள். இரண்டாவதாக, தேவன் எதற்காக அற்புதங்களை செய்கிறார்? தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சில நேரங்களிலே அதிசயங்களை செய்யக்கூடியவராயிருப்பார். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், 6000 பிசாசுகள் பிடித்திருந்த, அதாவது லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்த மனிதனை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அந்த பிசாசுகளை எல்லாம் விரட்டினார், அந்த மனிதனை குணமாக்கினார். தெய்வ பிள்ளையே, அப்பொழுது அந்த குணமாக்கப்பட்ட மனிதன் இயேசுவை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் படியுங்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில், இயேசு தனக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியானால் தேவன் சில வேளைகளிலே உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை எதற்காக செய்கிறார் என்றால், நீங்கள் அந்த அதிசயங்களை சாட்சியாக மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக, அவர்களும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக, பல நன்மைகளை பெற்ற பிறகும் சாட்சி அறிவிக்க வேண்டும் என்பதை தேவன் உணர்த்தும் போதும் அதை அறிவிக்காமல் இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு. அது தவறு என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். வாசியுங்கள். சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களை படித்து பாருங்கள். சங்கீதம் 96ஆம் சங்கீதம்
2, 3 வசனங்கள் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்கள். ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். தேவன் செய்கிற அதிசயங்களை விவரித்து சொல்ல வேண்டும், சாட்சியாக அறிவிக்க வேண்டும். தெய்வப்பிள்ளை அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் அதை என்ன செய்வதில்லை. கர்த்தர் உணர்த்தின பிறகும் கூட சாட்சியாக அறிவிப்பது கிடையாது. ஆனால் இந்த 6000 பிசாசுகள் பிடித்திருந்த லேகியோன் என்று சொல்லப்படுகிற மனிதன், அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயங்களை செய்த போது, பிசாசுகளை விரட்டின போது, கர்த்தர் குணமாக்கின போது அவன் என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு அவன் தன்னுடைய வீட்டாரிடத்திலே தெக்கோபோலி என்கிற இடத்திலே சென்று இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களை குறித்து சாட்சி கொடுத்தான். அப்படியானால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எதற்காக அதிசயங்களை செய்கிறார்? முதலாவது, மனம் திரும்பும்படியாக அதிசயங்களை செய்கிறார். இரண்டாவது, தேவன் உங்களுக்கு செய்த அதிசயங்களை பிறருக்கு நீங்கள் அறிவிக்கும்படியாக அதிசயங்களை செய்கிறார். மூன்றாவதாக, தேவன் எதற்காக அதிசயங்களை செய்கிறார் என்று படிக்கும் போது நீங்கள் ஊழியத்திற்கு உதவியாய் இருக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை படிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இந்த இடத்திலே நீங்கள் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், தான் செய்த அற்புதத்தை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை அறிவுரையாக கொடுக்கிறார். அது என்னவென்றால், ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்று சொல்வதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் இந்த இடத்திலே ஒரு குஷ்டரோகியை தேவன் சுகப்படுத்தினதனுடைய நோக்கம் என்ன? அந்த அதிசயங்களை அடைந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ஊழியத்தை தாங்கும்படியாக காணிக்கையை கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு இடத்திலே சொல்லுகிறார், நீ போய் நடந்த அதிசயங்களை சாட்சியாக அறிவிப்பாயாக என்று சொல்கிறார். ஆனால் இந்த இடத்திலே சொல்கிறார், நீ உன் வாழ்க்கையிலே நடந்த அதிசயங்களை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்றால் நீ ஆசாரியனிடத்திலே போய் மோசே கட்டளையிட்டபடி காணிக்கையை செலுத்துவாயாக என்று குறிப்பிடுகிறார். இந்த சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் ஏன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், தேவன் உங்கள் ஜீவியத்திலே என்ன நோக்கத்தோடு அதிசயங்களை செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து ஜீவிக்க வேண்டும். சாட்சி பகர வேண்டும் என்று அதிசயங்களை செய்திருந்தால் சாட்சி பகர வேண்டும். ஊழியத்தை தாங்கும்படியாக, காணிக்கைகளை கொடுக்கும்படியாக, ஊழியங்களுக்கு பண உதவி தேவை, ஆகவே ஊழியத்தை தாங்கும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்திருந்திருக்கலாம். அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நீங்கள் ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும். மனம் திரும்பும்படியாக அற்புதங்களை செய்திருப்பாரே, ஆனால் சின்ன குறைகளாக காணப்பட்டிருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் நீங்கும்படியாக மனம் திரும்பி தேவ பிள்ளைகளாக வாழ தீர்மானித்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். தெய்வ பிள்ளையே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நாம் ஒரு சத்தியத்தை படிக்கிறோம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும்
சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளில் அவருக்கு ஊழியம் செய்து தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு வந்த நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்களை பெற்றவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் ஆஸ்திகளால் கிறிஸ்துவுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஆகவே சில வேளைகளிலே தேவன் அதிசயங்களை செய்யும் போது எதற்காக என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியத்தை தாங்கும்படியாக, ஊழியத்திற்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யக்கூடியவராயிருக்கிறார். சிலர் தங்களுடைய குடும்பம் மாத்திரம் நன்றாக இருந்தால் போதும் என்று சொல்லி தங்களுடைய குடும்பத்திற்குரிய காரியங்களை மாத்திரம் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே எந்த பொக்கிஷமும் உண்டாயிராது. அவர்கள் ஊழியங்களுக்கு உதவியாக இருப்பதும் கிடையாது. ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து அதிசயங்களை செய்ய வேண்டுமானால் நீங்கள் என்ன நோக்கத்தோடு தேவனிடத்திலிருந்து அதிசயங்களை பெற்றுக்கொண்டீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நீங்கள் ஊழியங்களை தாங்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். கடைசியாக தேவன் சில வேளைகளிலே அதிசயங்களை எதற்காக செய்கிறவராய் இருக்கிறார் தெரியுமா? அவருடைய வருகையின் நாளுக்கு ஆயத்தமாகும்படியாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து 70 பேரை தெரிந்தெடுத்தார். அவர்களுக்கு வல்லமையை கொடுத்து அனுப்பினார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே திரும்பி வந்தபோது மிகவும் சந்தோஷமாக வந்தார்கள். ஏன்? அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வல்லமையை பயன்படுத்தின போது பிசாசுகள் மனிதர்களை விட்டு நீங்கி போனது. வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானார்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு இயேசுவினிடத்தில் வந்து சொன்னார்கள், நீர் எங்களுக்கு வல்லமையை கொடுத்து அனுப்பினீர். நாங்கள் ஜனங்களிடத்திலே சென்றோம், நிறைய அற்புதங்கள் நடந்தது என்றெல்லாம் மகிழ்ச்சியோடு கடந்து வந்து சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதினாலே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம், அதை பார்க்கிலும் பரலோக ராஜ்யத்திலே உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறபடியால் அதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். ஆகவேதான் நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்முடைய கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நம் மூலமாக அற்புதங்களை செய்யும்படியாக நம் ஜீவியத்தை தேவனுடைய வல்லமைக்கு மாத்திரமே ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய பெயர் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கும். நாம் நம்மையே ஏமாற்றி கொண்டவர்களாக காணப்பட மாட்டோம். தெய்வ ஜனமே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களை வாசித்து பாருங்கள். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். அற்புதங்கள் நடப்பது நல்லது, அதிசயங்கள் நடப்பது நல்லது. ஆனால் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து நாம் அந்த வஞ்சனையான ஆவிகளை பின்பற்றி மோசம் போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. முடிவிலே நம்முடைய பெயர் பரலோகத்தில் இல்லை என்கிற ஒரு பரிதாபகரமான நிலைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. இங்கேதான் தெய்வ பிள்ளைய பரலோக ராஜ்யத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் நமக்கு வெளிப்படுகிறது. கர்த்தருடைய வருகை நாளுக்கு ஆயத்தப்படுவாயாக. மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அப்படியே நடக்கும் என்று படிக்கிறோம். எப்படியே நடக்கும்? அற்புதங்களை பெற்றவர்கள், தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றவர்கள் மனம் திரும்பாமல் காணப்படுவார்கள். தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றவர்கள் தேவனுக்கு சாட்சியாக ஊழியம் செய்யாதவர்களாக காணப்படுவார்கள். தேவன் செய்த மகத்துவமான காரியங்களை அறிவிக்காதவர்களாக காணப்படுவார்கள். கடைசி நாட்களிலேயும் ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ஊழியங்களை தாங்காதவர்களாக, ஊழியங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாமல், காணிக்கைகளை கொடுக்காமல் தங்களுடைய சொந்த குடும்பங்களை மாத்திரம் பெரிதாக்கி கொள்ளும்படியாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று. லோத்தினுடைய
குடும்பத்திற்கு தேவன் பெரிய அற்புதங்களை செய்தார். சிலர் வந்து லோத்தின் வீட்டு கதவை உடைத்து கொண்டு உள்ளே கடந்து வரும்படியாக பிரயாசப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே கர்த்தர் என்ன செய்தார்? அவ்விதமாக லோத்தின் வீட்டு கதவை உடைத்து கொண்டு உள்ளே பிரவேசிக்கும்படியாக முயற்சி செய்தவர்களுடைய கண்களை குருடாக்கினார். குருட்டாட்டம் உண்டானது. தெய்வப்பிள்ளை, கர்த்தர் அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார். ஆனால் கர்த்தர் சொன்னார், பின்னிட்டு பார்க்காதே என்று சொன்ன வேளையிலே லோத்தின் மனைவி என்ன செய்தாள்? பின்னிட்டு பார்த்தாள், உப்பு தூணானாள். ஆகவேதான் நாம் நோவாவினுடைய நாட்களையும் லோத்தின் மனைவிக்கு உண்டான காரியத்தையும் சிந்தித்து ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் வருகை நாளிலே நாம் அவரோடு சேர்த்து கொள்ளப்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். ரகசிய வருகையிலே சபை எடுத்துக் கொள்ளப்படும். அது எவ்விதமான அனுபவத்தை போன்றது? நோவாவினுடைய குடும்பம் காக்கப்பட்டதை போன்றது. கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக் கொள்ளப்படும். அது எதை போன்றது? லோத்தின் மனைவியை தேவன் அவர்கள் இருந்த இடத்திலிருந்து தப்புவித்ததை போன்ற அனுபவம். அந்த சூழ்நிலையிலே, அவ்விதமான நேரங்களிலே, கிறிஸ்துவின் வருகை நாளிலே கைவிடப்பட்டு போவதற்கு ஏதுவாக லோத்தின் மனைவியை போல உலகத்தை திரும்பி பார்க்க கூடாது. உலகம் எனக்கு பின்னே, சிலுவை எனக்கு முன்னே, கிறிஸ்து எனக்கு முன்னே, உலகம் எனக்கு பின்னே என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? லோத்தின் மனைவியை நினைத்து கொண்டு அவள் உப்புத்தூண் ஆனது போல கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டு போகாதபடி நம் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இலக்கை நோக்கி தொடருகிறோம் என்று சொல்லி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கியே நாம் முன் செல்ல வேண்டும். அதற்காகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, அற்புதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் போது சில வேளைகளிலே அவருடைய வருகை நாளுக்காக ஆயத்தமாவதற்காகவே கரையற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, பிழையற்றவர்களாக கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு ஆயத்தமாகும்படியாகவே அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவருக்கு உகந்த ஜீவியம் செய்யும்படியாக கிறிஸ்துவையே நம்முடைய கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் நிறுத்தி நோக்கி பார்த்து கொண்டு ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் செய்யும்படியாக அவர் எப்பொழுது வெளிப்பட்டாலும் அவருடைய எக்கால சத்தம் கேட்கும் போது நாமும் மறுரூபம் அடைந்தவர்களாக அவருடைய சாயலுக்கு ஒப்பாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசித்து முடிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனம். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று படிக்கிறோம். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் நித்திய ஜீவனை இழந்து போனால் லாபம் என்ன? இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்யும் போது ஆசீர்வாதமான அற்புதங்களை செய்கிறார். நிறைந்து வழியும்படியான அற்புதங்களை செய்கிறார். நியாய தீர்ப்பின் அற்புதங்களை செய்கிறார். பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அற்புதங்களை செய்கிறார். சிருஷ்டிப்பின் அற்புதங்களை செய்கிறார். ஆவிக்குரிய அற்புதங்களை செய்கிறார். எதற்காக? என்னென்ன காரியங்களிலே மனம் திரும்ப வேண்டுமோ அந்த காரியங்களில் எல்லாம் மனம் திரும்பும்படியாக. எதற்காக அற்புதங்களை செய்கிறார்? பிறருக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை நீங்கள் அறிவிக்கும்படியாக அற்புதங்களை செய்கிறார். எதற்காக உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார்? நீங்கள் ஊழியத்தை தாங்கும்படியாக, ஊழியங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யும்படியாக, ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை செலுத்தும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே எதற்காக அதிசயங்களை செய்கிறார்? அவருடைய வருகை நாளுக்கு ஆயத்தமாகும்படியாக. ஒருவராகிலும் அந்த லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பார்த்து உப்புத்தவனாகாமல் இந்த வருகை நாளுக்கு ஆயத்தமாகும்படியாக, நித்திய ஜீவனை பெறும்படியாக தேவன் அதிசயங்களை செய்கிறார். இந்த காலை வேளையிலே தேவனே, இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாளிலே காணப்படுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவோ அதிசயங்களை செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி முழு இருதயத்தோடு ஹல்லேலூயா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நன்றி செலுத்துவீர்களாக. இனி வரக்கூடிய நாட்களிலேயும் கர்த்தாவே, நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே
ஒரு உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். அவ்விதமான அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுவதாக. அது என்ன நோக்கத்தோடு நீர் எங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறீர் என்பதை அறிந்து நாங்களும் உமக்கு உகந்த கர்த்தாவே பிரயோஜனமுள்ள பாத்திரமாக, எஜமானனாகிய இயேசுவே உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக காணப்படும்படியாக ஹல்லேலூயா எங்களையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லி கேட்ட சத்தியத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களாக. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாளிலே கர்த்தாவே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் வெளிப்படுத்தின வார்த்தைகளை தியானிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எவ்விதமான அதிசயங்களை செய்கிறீர், அது என்ன நோக்கத்தோடு செய்கிறீர் என்பதை கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, பிசாசானவனும் சில அதிசயங்களை செய்யக்கூடியவனாய் இருப்பான். ஆனால் அந்த அதிசயங்கள் கர்த்தாவே ஒருபோதும் மனிதனை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லாது, நித்திய ஜீவனை அடைய செய்யக்கூடியதாய் இராது, பரலோக ராஜ்யத்திலே பெயர் எழுதப்பட்டதாக காணப்படாது. ஆகவே கர்த்தாவே, பிசாசின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு ஒருவராகிலும் இடம் கொடுத்து மோசம் போகாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி மோசம் போய்விடாதபடி ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் தேவனே. உம்முடைய அதிசயங்களுக்கு, உம்முடைய அற்புதங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்து என்ன நோக்கத்தோடு அந்த அற்புதங்கள் நடைபெறுகிறது என்பதை அறிந்து ஜீவிக்க தேவன் தாமே கேட்ட வசனத்தின்படி வாழ தேவன் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்தருளும். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 Hallelujah, 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 Hallelujah. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அதிசயங்களை செய்து, அந்த அதிசயங்கள் என்ன நோக்கத்தோடு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறார் என்பதை அறிந்து வாழ தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.